வணக்கம். என் பேர் பன்னீர்செல்வம். முருங்கப்பாக்கம் தான், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முருங்கப்பாக்கம் பகுதியில் இருக்கேன். நான் சென்னையில் கார் மெக்கானிக்காக இருக்கேன். நான் இப்போ துலுக்கன் குளம்னு சொல்லிட்டு நான் பிறந்த ஊர் அது. அந்த துலுக்கன் குளம்னு சொல்லிட்டு ஒரு குளத்தை நான் தூர்வாரி இருந்தேன். அதை ஒரு 2 லட்சம் ரூபாயில் நம்ம தூர்வாரி இருந்தோம் மக்கள் பங்களிப்போட. அதை பண்ணும்போது ஒரு 50 வருஷ குளம். அதை மீட்டெடுக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த குளம் பார்க்கறதுக்கு. அப்புறமா நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம சொல்லும்போது முருங்கப்பாக்கம் ஏரி 38 ஏக்கரில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா அந்த ஏரி தூர்வாராமலே இருக்கு. அதை நம்ம தூர்வாரத்துக்காக அனுமதி கேட்டிருந்தப்ப நகராட்சி ஆணையரும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதை மக்கள், திண்டிவன மக்கள், என்ஜிஓ, இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னெடுத்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால வேத வெளிச்சத்திரத்தில் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருந்தோம். இப்போ அடுத்த மீட்டிங் 12/7/26 வாணிப்பிள்ளையார் கோயில் ரோடில் நம்ம மீட்டிங் போட்டிருக்கோம். மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஆலோசனைகள் கேட்டு பண்ணுறதுக்காக நம்ம ரெடியாக இருக்கோம். இந்த ஏரியை தூர்வாரத்துக்காக எக்ஸ்ப்ளோரால் நம்மளுக்கு வண்டி ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. மக்கள் பங்களிப்போட இந்த ஏரியை தூர்வாரணும்னு நினைக்கிறோம். இதை நம்ம மீட்டெடுக்கணும். எதனாலனா திண்டிவன நகரத்தில் நெல்லிக்கூடான்னு ஒரு அரசன் இருந்தார். அவர் இவ்வளோ ஏரி குளங்கள் எல்லாத்தையும் அவர் வெட்டி வச்சு இருந்தார். இப்போ நாளடைவில் நம்ம குளங்களை நம்ம கண்ணிற்கு தெரியறதில்லை, ஒன்றுமே இல்லை, எதுவும் பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. அதனால மக்களாகிய நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ஏரி குளங்களை தூர்வாரி நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம வரும் சங்கதியருக்கு விட்டுட்டு போனோம். இதற்காக நிறைய அமைப்புகள், நம்ம நலச்சங்கங்கள் எல்லாருமே ஒன்று கூடி இந்த மீட்டிங்கை நம்ம திண்டிவனத்தில் 12/7/2026 பண்ண போகிறோம். அன்னைக்கு எல்லாரும் உங்களோட மென்மையான ஆலோசனை வழங்கி எங்களுக்கு முழு ஆதரவு தர வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.